இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்தியன் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மேட்ச்ல 5 செஞ்சுரி அப்படின்றதெல்லாம் போட்டும் ஈஸியா வந்துட்டு இந்தியாவை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பவுலிங் யூனிட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பும்ரா இருக்கார் இல்லையா, அவர் இருந்துமே இந்தியாவால் ஜெயிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சையே நம்ம ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஹிஸ்டரியில இதுவரைக்கும் இந்தியா ஜெயிக்காத இடமான பெர்மிங்ஹாம்ல நடக்குது. இந்திய பவுலிங் யூனிட்டினுடைய முதுகெலும்பான பும்ராவும் கிடையாது. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வின்னு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட கிளம்புறாங்க இங்கிலாந்து டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்பால் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதான் இங்கிலாந்து டீம் ஒரு சில வருஷங்களா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தட்டையான மைதானம் அப்படின்றத அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான மேட்ச் இருக்கு இல்லையா, மேட்ச்ல வந்துட்டு இதே மாதிரியான கிரவுண்ட் அப்படின்னு தான் பிச்சை செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிச்சில் வந்துட்டு பவுலிங் போட்டதுனால தான் பும்ராக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து இருக்காங்க இல்லையா, ஸ்விங் ஆகுற மாதிரி, பால் ரொட்டேட் ஆகுற மாதிரி, டர்ன் ஆகுற மாதிரி பிச்சர்ஸ் போடுவாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஃபேவரா இந்த பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மாதிரி தட்டையான பிச் அப்படின்றத அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் அப்படின்ற மாதிரி பும்ரா வந்துட்டு வெளியே உட்கார வச்சுட்டீங்க. இது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பா இந்தியன் டீம் தோக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கர் மாதிரி முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸே விமர்சனம் பண்ணும்போது நான் இருக்கும்போது அது நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ்தீப் அதிரடியா விளையாடி இங்கிலாந்துக்கு தண்ணி காட்டியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது டெஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜே சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு ஃபிஃபர் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு 5 விக்கெட் அப்படின்றத வந்துட்டு எடுத்துட்டேன், 5 எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நான் வேணா லென்த்துக்கு வெளியில வேஸ்ட்டேன், நீங்களும் 5 விக்கெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாம் நீங்க வந்துட்டு 6வது விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, இன்கேஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கே அந்த 5வது விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஆகாஷ்தீப் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 6 விக்கெட் எடுத்து அசத்திருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கிலாந்து கிரவுண்ட்ல அவர் விளையாடக்கூடிய முதல் டெஸ்ட் இதுதான் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட முதல் டெபியூ டெஸ்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா 10 விக்கெட் எடுத்து எல்லாத்தையும் பரவசப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டி ஆளக்கூடிய ஜோ ரூட்டினுடைய விக்கெட் அப்படின்றத அவர் எடுத்த அந்த ஒரு தனி பால் இருக்கு இல்லையா, அவர் ஸ்பெல் போட்டு எடுத்து அந்த விக்கெட் எடுத்த அந்த ஒரு பால் அப்படின்றது பலரையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசவும் வச்சிருக்கு. பொதுவாக கனா படத்துல ஒரு டைலாக் அப்படின்றது வரும், இந்த உலகம் நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா கேட்காது, ஆனா நீ ஜெயிச்சுட்டு சொன்னா என்ன வேணாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நம்ம ஆகாஷ்தீப் இருக்கார் இல்லையா, ஆகாஷ்தீப்பினுடைய வாழ்க்கை அப்படின்றது அவ்வளோ லேசான ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பல கஷ்டங்களை தாண்டி அப்பாவை இருந்து அண்ணனை இருந்து புற்றுநோயோட போராடக்கூடிய தங்கச்சியையும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாக்காகவும் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத பண்ணியிருக்காப்ல. ஸோ யார் இந்த ஆகாஷ்தீப், அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ்தீப் இருக்கார் இல்லையா, பீகார்ல இருக்கக்கூடிய சஷ்ரம் அப்படின்ற இடத்துல தான் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ்தீப்க்கு கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னா அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆகாஷ்தீப்பினுடைய அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்ப பேட்டிங் பாலையும் தொட்டாலும் கையிலேயே அடிக்கக்கூடியவர், ஏதாவது ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழியை பாரு, கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு இப்படி ஊதாரியா சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அப்பாவுடைய அடி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆகாஷ்தீப்க்கு கிரிக்கெட்ல பெருசா ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய துர்காப்பூருக்கு நான் வேலைக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மாமா வீட்டுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சவங்க வந்துட்டு அந்த வெஸ்ட் பெங்கால் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமுக்கான அண்டர் 23 அந்த கேட்டகரியில வந்துட்டு செலக்ட் ஆகுறாரு. கிளப்ல சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சவங்க பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேறிக்கிட்டே வரும்போது திடீர்னு அவங்க அப்பா இறந்து போறாரு. இதனால இது அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு இருந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தம்பியும் இறந்து போறாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால ஆகாஷ்தீப் ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போறாரு. அது வரைக்கும் அவங்க அப்பா அடிச்சவங்க கூட வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஃபேமிலிக்கான சப்போர்ட் அப்படின்றத அவங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, அப்பாவும் இல்லை தம்பியும் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது ஆகாஷ்தீப் தலையில போயிட்டு விடுது.
அம்மாவையும் பார்க்கணும் தங்கச்சியையும் பார்க்கணும் அப்படின்றதுனால எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வர மாதிரியுமே குடும்பமா கனவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஆகாஷ் தீப்புக்கும் வருது. எல்லா மிடில் கிளாஸ் பசங்களும் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவை தான் ஆகாஷ் தீப்பு எடுக்கிறாரு. குடும்பத்துக்காக கனவை கைவிடுறாரு. ஒரு 3 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் 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 அப்படின்னு சொல்லி கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போறாரு. எல்லாத்தையுமே பண்ணி குடும்பத்துல இருந்த கடன்லாம் ஒரு அளவுக்கு முடிச்சு சேஃபா பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கிரிக்கெட் கனவு அப்படின்றது ஆகாஷ் தீப்புக்கு வருது. நம்ம வந்துட்டு கிரிக்கெட் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே துர்காப்பூருக்கு போறாரு. மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபில நெட் பவுலரா போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் 2019 அவர் ரஞ்சி விளையாண்டது அப்படின்னு சொல்லலாம். ரஞ்சி டிராஃபில பவுலிங்ல மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்லயும் நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு ஆர்சிபில நெட் பவுலரா வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அங்க நெட் பவுலரா இருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அங்க தன்னை ப்ரூவ் பண்ணதுனால இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 10 விக்கெட் வீழ்த்தினதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் 2019 அவர் ரஞ்சி விளையாண்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சொன்னோம் இல்லையா, பேஸ்பாலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிட்ச் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டையான பிச்சர்ஸ் அப்படின்றத வந்துட்டு இங்கிலாந்து டீம் அமைக்கிறாங்க. அதுல பும்ராவும் வந்துட்டு பால் வீச முடியாத அவருடைய உடல் தகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணும்போது டெஸ்ட்லயே ஊறி போன ஆகாஷ் தீப் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து உள்ள வராப்ல அப்படின்னு சொல்லலாம். தட்டையான மைதானங்களே தமிழ்ந்து எந்திரிச்சு நடந்த ஒருத்தருக்கு மறுபடியும் தட்டையான மைதானத்துல பார்க்கிறாரு. தன்னுடைய முழு டேலண்டையும் காட்டுறாரு. இன்னைக்கு இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு பவுலரா மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆகாஷ் தீப்போட வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க விடாம துரத்துங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வரதா செய்யும். ஒரு சில நேரத்துல ஆகாஷ் தீப் மாதிரி அந்த கனவையே கைவிடுற சுச்சுவேஷன் அப்படின்றதும் வரலாம். பட் குடும்பத்துக்காக கனவை கைவிட்ட பல பேர் இன்னைக்கு இருக்க இடம் தெரியாம இருக்காங்க. அதே நேரத்துல குடும்பத்தையும் பார்த்து கனவையும் பார்த்து ஓடின பலர் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சிலரா மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உங்க குடும்பம் உங்களை காப்பாத்துமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் உங்க கனவு கண்டிப்பா உங்களை காப்பாற்றும் அப்படின்றது எனக்கு டெஃபினட்டா தெரியும். ஸோ நீங்க ஆகாஷ் தீப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.